பிறந்த அண்ணனை இழந்த பரிதவிப்பில் அழுது கதறிக்கொண்டு இருந்தார் அந்த பெண். தூக்கி வளர்த்த அண்ணனை மற்ற உடன்பிறப்புகள் அடித்தே கொன்றுவிட்ட அதிர்ச்சியில் இருந்து அவரால் மீள முடியவில்லை. அதிகாரிகளிடம் அண்ணனின் கொலைக்கு நீதி கேட்டு புலம்பினார். தனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்தே எந்த நிலத்தில் வேர்வை சிந்தி உழைத்து பாடுபட்டாரோ அதே நிலத்தில்தான் அவரது கடைசி மூச்சும் அடங்கி போயிருக்கிறது. இன்னொரு பையன் வந்து சார் சொன்னேன், ஏற்கனவே அவன் தான் சொன்னேன், அண்ணே உன்னை வெட்டணுங்கிறாங்க, உங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு நான் இருந்தேன், உன்னை வெட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அம்மாட்ட வந்து சொன்னேன், அவங்களடா வெட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேக் அவுட் பண்ணுறக்காண்டியே இந்த வேலை பண்ணிட்டாங்க சார். கொல்லப்பட்டவர் முத்துப்பாண்டி, 54 வயதாகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள முத்துப்பட்டினம் 3வது வீதியை சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். முத்துப்பாண்டியின் பெற்றோருக்கு மொத்தம் 16 பிள்ளைகள். அதில் சிலர் இறந்துவிட்ட நிலையில் 5 ஆண் 3 பெண் என மொத்தம் 8 பேர் உயிரோடு இருந்துள்ளனர். சொத்தெல்லாம் பிரித்து கரெக்டாக பண்ணிட்டா சார், எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா. அவங்களுக்கு கூட கொடுத்தாங்க, அவங்க எங்களுக்கு கூட வேணும்னா எங்கள் அண்ணன் இறந்தவரும் அதான் சொல்லிட்டாரு, கூட கொடுத்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்துட்டு போகிறான்னு. அவங்க எங்களை 2 பேரையும் வெட்டிட்டோம்னா கொண்டுட்டோம்னா மொத்தமாக எல்லாமே நான் வண்டி ஹார்வெஸ்ட் வச்சுருக்கேன். நான் சிங்கப்பூரில் இன்ஜினியராக இருந்தேன், பிஇ படிச்சிருந்தேன். பிஹெச்எல் சப்கான்ட்ரேட்டில் ஒர்க் பண்ணேன், கணேசால ஒர்க் பண்ணி பிஹெச்எல் சப்கான்ட்ரேட். எங்கள் அண்ணன் இன்ஜினியரிங் வரையும் படிக்க வச்சதே எங்கள் அண்ணன் தான். முத்துப்பாண்டியின் பெற்றோர் மகன்கள் அனைவருக்கும் சொத்தை சமமாக பிரித்து கொடுத்து விட்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் முத்துப்பாண்டிக்கும் அவரது சகோதரரான சிவபாண்டியனுக்கும் பாக பிரிவினையில் எந்த பிரச்சனையும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் மீதம் இருந்த பிரகதீஷ் பாண்டியன், சரவண பாண்டியன், பாண்டிதுரை ஆகிய மூவருக்கும் சொத்து பிரித்ததில் மன வருத்தம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் முத்துப்பாண்டியிடமும் சிவபாண்டியிடமும் மற்ற மூவரும் சொத்து சம்பந்தமாக அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. நாளடைவில் இந்த சொத்து சண்டை உக்கிரமடைந்ததாக தெரிகிறது. இதனால் கடந்த அக்டோபர் மாதம் சிவபாண்டியனை தீர்த்து கட்ட அவரது 3 தம்பிகளும் திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது. எனக்கு என்ன வயசு 22 தானே ஆகுது, இப்படி சொல்லாமானே என்னை கை தூக்கி விடணும். கியர் பாக்ஸில் எதாவது அள்ளி போட்டேன், இந்த மிஷினில் நடவு மிஷினில் எதாவது அள்ளி போட்டு எல்லாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருந்திருப்போம். நல்லா சாவியை தரேன், எடுத்துக்க, நெல் நீ வித்துக்க, என்னமோ பண்ணேன். நான் தான் உள்ளே வரக்கூடாதுல்லப்பா, பெரிய வயலுக்குள்ள எனக்கும் பெரிய வயலுக்கு என்ன சம்பந்தம்? நீ வானே, யாருன்னு என்ன சொல்ற? வரக்கூடாது, விடியாக எதுவும் வரணுமா, வெளியில வரணுமா, வெட்டணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நினைக்கலண்ணே, எல்லாமே தெரியுமியா, கோச்சுக்காத. வர்றதுனா வர்றேன், வெட்டி போடுறதுனா வெட்டி போடு. சும்மா வானே, வெட்டி போட்டுருவேன். எதா இருந்தாலும் அவனுக்கிட்ட பேச. சும்மா வானே, ஏன் என் தம்பி மட்டும் தானே நிக்கிறேன், அடிக்கிறதாலும் அடிச்சுட்டு போனேன், நான் மட்டும் தானே நிக்கிறேன். நானே வந்து போய் கிடக்குறையா? செல்போனில் பேசி முடித்த உடனே வீடு புகுந்து சிவபாண்டியனை அவரது தம்பிகள் சரமாரியாக வெட்டி கொல்ல முயன்றதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சிவபாண்டி தம்பிகளிடமிருந்து தப்பித்து மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார். எல்லாமே அம்மா பேரில் தான் எடுத்திருக்கான், இண்டிவிஜுவலாக நாங்களே தனியாக எடுத்திருக்கான். எங்கள் அண்ணனுமே எந்த சொத்து ஆசை எதுவுமே கிடையாது. அன்னைக்கு கூட அந்த பேஜில் கூட இருக்குது எல்லாத்தையுமே. என்னையை வெட்டி கொண்டுட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நடவு மிஷின் ஓட்டும் போதே என்னை வந்து நைட்டு 10:30 மணிக்கு வர சொல்லி, வண்டி வேணும்னு சொல்லி, வண்டி சாவி விடுனேன்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்க வரும்போது என்னை ஒளிஞ்சிருந்து வந்து வெட்டிட்டாங்க சார். இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்களில் இந்த மூவர் கூட்டணி
முத்துப்பாண்டியையும் சொத்து தகராறில் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. கூட பிறந்தவர்கள் என்பதால் தம்பிகள் மேல் முத்துப்பாண்டி புகாரளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக சிவபாண்டி கூறியிருக்கிறார். ஆனால் அவர் வெட்டுப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்ததாகவும் அந்த சம்பவத்தின் போது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் இருந்ததாகவும் சிவபாண்டி குற்றம் சாட்டியிருந்தார். என்னை வெட்டினப்பவே சொன்னேன், எங்கள் அண்ணனே சொல்லிருச்சே சார், ஒரு தொப்புள் கொடியில் பிறந்து யாரையுமே வெட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்ன கடைசியில் அவரையும் வெட்டிட்டாங்களே சார். என்னை வெட்டி நான் பிடிச்சி தள்ளி எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அந்த பழனிவேலு சார் என்னை வர சொல்லி வண்டி ஓட்டிக்கிட்டேன் சார். நான் 5-10 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் சார். தொடையிலேருந்து இதை எடுத்து சதை எடுத்து ஸ்கின் எடுத்து தலையில் வச்சு என்னை வெட்டி எல்லாம் இது பண்ணதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குளோபலில் காப்பாற்றிட்டா சார். என்னை கத்தியோடு போயிட்டேன் சார் பறிச்சுக்கிட்டு. அங்கேயே காப்பாற்றி விட்டுட்டா சார். என்னை காப்பாற்றி விட்டதுக்கு பழனிவேலு சார் உனக்கு அதை வாங்கி தண்டனை வாங்கி கொடுத்துறேன், இதை வாங்கி கொடுத்துறேன் கடைசியில் என்னை கூப்பிட்டு மிரட்டிட்டார் சார். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று முத்துப்பாண்டி காலையில் விவசாய வேலைக்காக வயலுக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் விவசாய நிலத்துக்கு சென்று தேடி இருக்கிறார்கள். அங்குதான் முத்துப்பாண்டி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போது முதல் சந்தேகமே அவரது தம்பிகள் பக்கம்தான் திரும்பி இருக்கிறது. இதனால் போலீசார் பிரகதீஷ் பாண்டியன், சரவண பாண்டியன், பாண்டிதுரை ஆகிய மூவரையும் பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. அண்ணனை தீர்த்து கட்டிவிட்டால் மொத்த சொத்தும் தங்களுக்குதான் என தம்பிகள் மூவரும் திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது. அந்த திட்டத்தின்படி அக்கா கணவர் நாகநாதன் என்பவரோடு சேர்ந்து மூவரும் முத்துப்பாண்டியை கொன்று போட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஊரில் எல்லாத்தையும் கேட்டாலுமே உழைப்பை தவிர வேறு எதுவும் தெரியல. எங்கள் அத்தாப்பா அம்பிட்டு பேரும் உழைப்பை தான் சார் கற்றுக் கொடுத்துருக்காங்க. படிக்கணும், உழைப்பனா அடுத்தவன் காசை எடுக்கக்கூடாதுன்னு தான் சார் கற்றுக் கொடுத்துருந்தோம். எங்கள் அண்ணனை வெட்டி நடவு மிஸ் ஓட்டிட்டு வயலுக்குள்ளே வெட்டி வயல்லே மண்ணள்ளி போட்டு இது பண்ணிட்டாங்க சார். அவர் யார் இதுக்கும் போக மாட்டாரு சார். எல்லாத்தையும் இந்த சம்பவம் தொடர்பாக பிரகதீஷ் பாண்டியன், சரவண பாண்டியன், பாண்டிதுரை மற்றும் நாகநாதன் ஆகிய 4வரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.